1995 ஜாக்மா அவர்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் கம்பெனி நடத்திட்டு இருந்தார். இந்த கம்பெனிக்கு கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் அவருக்கு அமெரிக்கா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அமெரிக்கா போன பிறகு தான் அவர் இன்டர்நெட்னா என்ன, வெப்சைட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு வெப்சைட் தொடங்கினார். வெப்சைட் தொடங்கின ஒரு 5 மணி நேரத்திலேயே அவரோட கம்பெனிக்கு 5 கிளைண்ட் கிடச்சிட்டாங்க. அப்போ தான் அவருக்கு இந்த இன்டர்நெட்டோட பவரே என்னன்னு தெரியுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி புரியுதில்ல, அது அப்போவே அவருக்கு புரிஞ்சிருச்சு இன்டர்நெட்டோட பவர் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம இனிமேல் இன்டர்நெட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸை தொடங்கினார். அது என்ன பிஸ்னஸ், அதன் மூலம் எப்படி அவர் சீனாவின் நம்பர் 1 பணக்காரனாக மாறினார், இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இது ஜாக்மா சக்ஸஸ் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 4. ஜாக்மா அமெரிக்காவிலிருந்து ரிட்டர்ன் ஆன பிறகு இந்த மாதிரி நான் என்னோட வேலையை விட போறேன், நான் இந்த மாதிரி இன்டர்நெட் சம்பந்தமான ஒரு பிசினஸை தொடங்க போறேன் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. ஜாக்மாவினுடைய மனைவி இதற்கு சம்மதிக்கல. ஜாக்மா தன்னோட நண்பர்கள் கிட்டையும் இதை பத்தி சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு தன்னுடைய 20 நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஆனா ஜாக்மாவுடைய நண்பர்கள் யாருக்குமே இந்த ஆப்ஷன் சரியா படல. நீ இப்போ ஒரு நல்ல ஆசிரியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அதோட சைடு பிசினஸா அந்த டிரான்ஸ்லேஷன் கம்பெனி பிசினஸும் ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு இந்த புது இன்டர்நெட் பிசினஸ், இன்டர்நெட்னா என்னன்னே தெரியல, இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் தான் எடுத்த முடிவுல உறுதியா இருந்தாரு ஜாக்மா. கண்டிப்பா இந்த பிசினஸ் ஜெயிக்கும்னு உறுதியா நம்பினார். அதனால தான் பார்த்துட்டு இருந்த ஆசிரியர் வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ண முடிவெடுத்தார். தன்னுடைய 20 நண்பர்கள் கிட்ட இதை பத்தி சொல்லியிருந்தாரு. அதுல 2 நண்பர்கள் மட்டும் இவரோட பார்ட்னரா சேர சம்மதிச்சாங்க. அவங்க ஆளுக்கு 10,000 யுவான்கள் முதலீடு பண்ணாங்க. ஜாக்மா தன்னுடைய சேமிப்பு பணம் கிட்டத்தட்ட 30,000 யுவான்கள் போக அங்கங்க கடன் வாங்கின்னு ஒரு 50,000 யுவான்கள் திரட்டி மொத்தமா ஒரு 1,00,000 யுவான்கள் போட்டு GHITC அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. அது என்னப்பா GHITC அப்படின்னா ஜிட்சி ஹைப்போ இன்டர்நெட் டெக்னாலஜி கம்பெனி, அதனுடைய சுருக்கம் தான் GHITC. 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த நிறுவனத்தை தொடங்கினாரு ஜாக்மா. ஏதோ அமெரிக்காவில் தன்னுடைய டிரான்ஸ்லேஷன் நிறுவனத்தை பத்தி இன்டர்நெட்ல போட்டதும் உடனடியா அவருக்கு 5 கிளைண்ட் கிடைச்சாங்க. இதை நம்பி அவரு ஒரு நிறுவனத்தையே தொடங்கிட்டார். ஆனால் நிறுவனத்தை தொடங்கிய பிறகுதான் அவருக்கு சில யதார்த்தங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஜாக்மா ஹாங்ஸவ் நகரத்துல உள்ள சில ஏற்றுமதி நிறுவனங்கள் கிட்ட போயிட்டு, உங்க கம்பெனி டீடைல்ஸை கொடுங்க, வெறும் 4,000 யுவான்கள் கொடுங்க, உங்க கம்பெனியை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறேன், உலகத்துல உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய வாடிக்கையாளராக மாறுவாங்க, உங்களுடைய நிறுவனத்தினுடைய வியாபாரம் பெருகும் அப்படின்னு பயங்கரமான வசனங்கள் பேசினார். ஆனால் அந்த நிறுவனத்தோட முதலாளி இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. இன்டர்நெட்னா கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு மறுபடியும் அந்த முதலாளி கேட்கிறாரு. ஆமாங்க, 1995 அந்த நிலையில தான் இருந்துச்சு. அப்போ இருந்த யாருக்குமே இன்டர்நெட்னா என்னன்னே தெரியாது. இன்டர்நெட் மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் பத்தியே நிறைய பேருக்கு அப்போ தெரியாது. அது மட்டும் இல்ல, இவர் இருந்த ஹாங்ஸவ் நகரத்துல இன்டர்நெட் கனெக்ஷனே கிடையாது, பிராட்பேண்ட் கனெக்ஷனே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிறுவனமோ கம்பெனியோ இருந்துச்சு அப்படின்னா உங்களை பற்றியோ உங்களுடைய கம்பெனி பற்றியோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஆட் ரன் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறையா மொபைல் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, டெய்லி 1 GB யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நிறைய பேத்துக்கு தெரில, என்னன்னு கேட்பாங்க. 2024 இந்த நிலைனா 30 வருஷங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்டர்நெட் வெப்சைட்னா என்னன்னே தெரியாது. அவங்க கம்ப்யூட்டர் இன்டர்நெட் பத்தி சில அடிப்படை கேள்விகள் கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொல்வாரு நம்ம ஜாக்மா. இங்க பாருங்க, உங்களோட நிறுவனத்துக்குன்னு ஒரு தனி வெப்சைட் இன்டர்நெட்ல உருவாக்கும். இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு உங்களோட கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கம்பெனிக்கு ஆர்டர்கள் வரும், உலகம் முழுவதும் இருந்து ஆர்டர் வரும் அப்படின்னு சொன்னாரு. ஜாக்மா எவ்வளவோ பொறுமையா சொன்னாலும் பெருசா யாருக்கும் ஒன்றும் புரியல. ஜாக்மாவுக்கு ஆர்டரும் கிடைக்கல. இருந்தாலும் நம்பிக்கையோட தொடர்ந்து பல இடங்கள்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஜாக்மா. அப்பப்போ ஒரு சில ஆர்டர் கிடைச்சது. இந்த நேரத்துல ஜாக்மாவுக்கு கை கொடுத்தது யாரு அப்படின்னா ஜாக்மாவுடைய மாணவர்கள் தான். ஜாக்மாவோட இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்லையும் ஒய்எம்சிஏவிலையும் அவர்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்க சில மாணவர்கள் வந்தாங்கல்ல, அந்த மாணவர்கள் தான் இவர் கற்றுக் கொடுத்த இங்கிலீஷ் மூலமா ஒரு சில நல்ல நிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்களோட கான்டாக்ட் மூலமா இப்போ இவருக்கு ஒரு சில ஆர்டர்லாம் கிடைச்சது. இந்த மாதிரி மாணவர்கள் மூலமா ஒரு சில ஆர்டர்கள் கிடைத்தாலும் அன்னைக்கு காலகட்டத்துல ஹாங்ஸவ் நகரத்துல இன்டர்நெட்டே கிடையாது. அப்போ ஒரு முதலாளி ஜாக்மா கிட்ட கேட்கிறாரு, என் கம்பெனி பற்றிய தகவல்களை நீ இன்டர்நெட்ல வெப்சைட் ஆரம்பிச்சு போடுவ, அதன் மூலம் எனக்கு ஆர்டர் வரும்னு சொல்ற,
சரி நீ சொல்றேன்னு நான் உனக்கு இப்போ ஆர்டர் கொடுக்குறேன். நீ 4000 யுவான்கள் பணம் வாங்கிட்டு என்னோட கம்பெனி வெப்சைட்டே உருவாக்கல அப்படின்னா நான் யாரை நம்புறது? எப்படி உனக்கு நம்பி பணம் கொடுக்கறது? நான் எப்படி செக் பண்றது? நீ வெப்சைட் ஆரம்பிச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம நகரத்துல தான் இன்டர்நெட்டே கனெக்ஷனே இல்லையே அப்படின்னு வாடிக்கையாளர் கேட்டார். இந்த பிரச்சனையை சமாளிக்க நம்ம ஜாக்மா என்ன பண்ணாருன்னா, நம்ம சிட்டியில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, ஆனால் வெவ்வேறு சிட்டிகளில் இருக்குல்ல, அங்கேருந்து உங்கள் நிறுவனத்துக்குன்னு ஆரம்பித்த வெப்சைட்டை கலர் ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு காமிச்சார். இதன் மூலம் சில வாடிக்கையாளர்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த கம்பெனிக்கான வெப்சைட்டை வந்து கலர் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகுதான் காமிச்ச பிறகுதான் அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனையை ஒரு வாய் சமாளிச்சிட்டாரு. அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்தது. ஹாங்ஷவ் நகரத்தில் இன்டர்நெட் கம்பெனி இவர் ஆரம்பிச்சதுமே இவரை போலவே இன்னும் 2 பேர் இன்டர்நெட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நெட் டெக்னாலஜிஸ் சைனா மற்றும் சைனீஸ் ஸ்டார் அப்படின்னு 2 நல்ல பணபலம் கொண்ட கம்பெனிகள் உருவாச்சு. என்னடா இது, இந்த இன்டர்நெட் பிசினஸ் பத்தியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த துறையில போட்டியே இருக்காது அப்படின்னு தான் இந்த துறைக்குள்ள வந்தோம். இப்ப இங்கேயும் போட்டி வந்துருச்சு. இருக்கிற வாடிக்கையாளர்கள், அதாவது ஏற்கனவே நம்ம சிட்டிக்குள்ள கம்மியான வாடிக்கையாளர்கள் தான் இருக்காங்க, அதை இந்த 3 நிறுவனங்களும் பகிர்ந்துக்கணுமா அப்படின்னு நொந்து போய் உட்கார்ந்தாரு. இந்த இடத்துல தான் ஜாக்மா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சாரு. பேசாம நம்ம பீஜிங் நகரத்துக்கு நம்மளோட நிறுவனத்தை மாத்திடலாம். அங்க போயிட்டோம் அப்படின்னா அங்க இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சமாவது கம்ப்யூட்டர்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு தெரியவும் செய்யுது. அதனால அங்க நம்மளோட வியாபாரம் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம பீஜிங் நகரத்துல இன்னும் நிறைய ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம வியாபாரம் பெருகும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால அவருடைய நிறுவனத்தை பீஜிங் நகரத்துக்கு மாத்திட்டாரு. அதே போல பீஜிங் நகரத்திலையும் ஜாக்மா கிட்ட படித்த சில மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க மூலமா சில ஆர்டர் கிடைச்சது. அப்படித்தான் ஜாக்மா கிட்ட படிச்ச ஒரு பொண்ணு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் பீஜிங் நகரத்துல ஐநாவினுடைய 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன், 4வது அகில உலக பெண்கள் மாநாடு பீஜிங் நகரத்துல நடந்தது. உலகம் முழுவதும் இருந்து ஐநா சபையில உள்ள நிறைய பெண்கள் இதற்காக இந்த மாநாட்டில் கலந்துக்க பீஜிங் நகரத்துக்கு வந்தாங்க. அப்போ நிறைய பேர் அந்த லேக் வியூ ஹோட்டல்ல தங்கினாங்க. அந்த ஹோட்டல் முதலாளிக்கே ஆச்சரியம். ஏன்னா நம்ம ஹோட்டலை விட இன்னும் 2-3 நல்ல ஹோட்டல் இருக்கு, ஆனா எப்படி நம்ம ஹோட்டலை தேர்ந்தெடுத்து இவ்வளவு வெள்ளைக்காரங்க வந்து தங்குறாங்க அப்படின்னு அவருக்கே ஆச்சரியம். எப்படி உங்களுக்கு என் ஹோட்டல் பத்தி தெரிஞ்சது அப்படின்னு அந்த ஹோட்டல் முதலாளியே வாடிக்கையாளர்கள்கிட்ட கேட்கிறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இன்டர்நெட்ல பார்த்தோம், உங்க லேக் வியூ ஹோட்டல் வெப்சைட் நல்லா இருந்தது, நல்ல ஹோட்டல்னு ரிவ்யூஸ் இருந்தது, அதனாலதான் நாங்க வந்து தங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த முதலாளிக்கு புரியுது, நம்ம வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தோம்ல, அதன் மூலமா தான் இவ்வளவு கிளைண்ட் நம்ம கிடைச்சிருக்காங்க. ஓ, வெப்சைட் மூலமா இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு அந்த முதலாளிக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜாக்மா தான் அடுத்தடுத்து ஆர்டர் கேட்டு போகக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்கள் கிட்ட இதை சொல்ல ஆரம்பிச்சார். இந்த மாதிரி உங்க நிறுவனத்துக்குன்னு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அது எப்ப வேணா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இது நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இதன் மூலமா ஜாக்மா நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அவரோட வெப்சைட் மூலமா சில ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு நல்ல ஆர்டர்லாம் கிடைச்சது. அதையெல்லாம் சொல்லி அந்த வியாபாரத்தெல்லாம் காமிச்சு நிறைய கொஞ்சம் பிசினஸ் வந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறுவனம் நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய பேரிடி அவர் தலையில விழுந்தது. வெஸ்ட் லேக் நெட்வொர்க் அப்படின்னு இன்னொரு புது இன்டர்நெட் கம்பெனி பீஜிங் நகரத்துல தொடங்கப்பட்டுச்சு. ஜாக்மாவினுடைய கம்பெனி பார்த்த அதே வேலையை தான் இந்த கம்பெனியும் பார்த்தாங்க. உங்க நிறுவனங்களுக்கு நாங்க வெப்சைட் கிரியேட் பண்ணி தரோம், நிறைய வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து தரோம் அப்படின்னு இந்த நிறுவனமும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் வெறும் 1000 யுவான்கள் மட்டும் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஜாக்மா இதே சேவையை 4000 யுவான்கள் கொடுத்தாதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த போட்டி நிறுவனம் வெறும் 1000 யுவான்களுக்கே பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னதுனால சில வாடிக்கையாளர்கள் அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா, போட்டி கம்பெனினா என்ன? இன்னொரு போட்டி கம்பெனி கொடுக்குற விலைக்கு பாதி விலையில சர்வீஸ் கொடுத்தா பரவாயில்ல. அதாவது இப்போ ஜாக்மா 4000 யுவான்கள் பணத்துல பண்ணி கொடுத்தாருன்னா அந்த போட்டி கம்பெனி பாதி விலைக்கும் கம்மியா 2000 யுவான்களுக்கு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. ஆனா அதுக்கும் கம்மியா 1000 யுவான்களுக்கே இந்த போட்டி கம்பெனி சர்வீஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு ஜாக்மா. இதனால ஜாக்மாவினுடைய நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா நசுங்க ஆரம்பிச்சது. அவருக்கு ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க, ஆனா புது வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுல நிறைய சிக்கல் இருந்தது. இதை சாக்கா வச்சுட்டு அந்த வெஸ்ட்லேக் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, ஜாக்மா உங்களுடைய இந்த GHITC நிறுவனத்தை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் ஜாக்மாவுக்கு தன்னுடைய நிறுவனத்தை விற்கிறதுக்கு மனமே இல்லை.
உடனடியா அந்த வெஸ்ட்லேக் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்போ நம்மளோட நிறுவனத்தையும் உங்களோட நிறுவனத்தையும் இணைக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம், எங்க கம்பெனி பெரிய கம்பெனி அப்படிங்கறதால 70% ஷேர் எங்க கிட்ட இருக்கும், உங்க கம்பெனிக்கு 30% ஷேர் தரோம், நம்ம எல்லாம் சேர்ந்தே ஒரு புரட்சியை உண்டு பண்ணுவோம், நம்ம கம்பெனியை இணைக்கலாம் அப்படின்னு ஜாக்மா கிட்ட கேட்டு பார்த்தாங்க. ஜாக்மா கம்பெனியும் அந்த புது கம்பெனியும் இணைந்தால் கிட்டத்தட்ட 6 லட்சம் யுவான்கள் ஜாக்மா அவர்களுக்கு கிடைக்கும். சரி, நமக்கு கொஞ்சம் கடன் வேற இருக்கு, நம்மளை நம்பி 2-3 பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் பணம் கொடுக்கணும், அதனால சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு 2 கம்பெனியையும் இணைக்க சம்மதிச்சாரு. இதன் மூலம் நம்ம ஜாக்மாவுக்கு 6 லட்சம் யுவான்கள் கைக்கு வந்தது. அந்த 6 லட்சம் யுவான்கள் கைக்கு வந்ததும் முதல்ல அமெரிக்காவிலிருந்து தனக்கு வெப்சைட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார்ல ரிச்சர்டு, அவருக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தொகையை கட்டி முடிச்சிட்டாரு. 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிப்பேன்னு சொன்னார்ல, ஆனா 3 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையை கொடுத்தாரு நம்ம ஜாக்மா. அடுத்து தனக்கு இருந்த சில கடன்களை அடைச்சு முடிச்சாரு. அதே மாதிரி தன்னுடைய நிறுவனத்துல நம்பி முதலீடு பண்ணியிருந்த 2 பேருக்கு தேவையான பங்கை கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்தது போக ஜாக்மா கையில எதுவுமே இல்லை. சரி, திரும்பவும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாரு. ஆனா அப்பதான் அந்த வெஸ்ட்லேக் கம்பெனி தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சது. நீங்க நம்ம சேனல்ல எலன் மாஸ்க் அவர்களுடைய வெற்றி கதையை கேட்டிருந்தா உங்களுக்கு இது நல்லா புரியும். ஏன்னா எலன் மாஸ்க்கும் இதே நடந்தது. இதே மாதிரிதான் எலன் மாஸ்க் பேபால் அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா அவர் முதுகிலேயே குத்தி அவரை அந்த நிறுவனத்திலிருந்து துரத்தி அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜாக்மாவுக்கும் இப்போ அதான் நடந்தது. ஜாக்மாவும் ஒன் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு டம்மி டைரக்டர் தான். அவர்கிட்ட எதுவுமே கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க. அந்த நிறுவனத்துல அவர் போக இன்னும் 5 டைரக்டர் இருந்தாங்க. அவங்க சொல்றது தான் நெசம், அவங்க வைக்கிறது தான் சட்டம். ஜாக்மா ஒரு டம்மி டைரக்டரா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் ஜாக்மாவுக்கு இது நரக வேதனையா இருந்தது. இப்போ ஜாக்மா நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் அந்த வெஸ்ட்லேக் நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் ஒன்னாதான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை அவமானங்கள் எல்லாம் தன்னோட நிறுவன ஊழியர்கள் 40 பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட சொல்லாமலேயே ஒவ்வொரு நாளும் அந்த நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாரு ஜாக்மா. இப்படியே சில மாதங்கள் போகுது, ஒரு 8-9 மாதங்கள் போகுது. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம இங்க டம்மியா இருக்க வேணாம், நம்ம இந்த நிறுவனத்தில இருந்து விலகிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். பொதுவா ஜாக்மா அவர்கள் தன்னுடைய நிறுவன ஊழியர்களை அடிக்கடி ட்ரிப்பு கூட்டிட்டு போறது வழக்கம். அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட 40 எம்ப்ளாயிஸையும் கூட்டிட்டு போறாரு. ஒரு லேக் போறாங்க, அங்க போய் நிறைய இடங்கள் பாக்குறாங்க. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே பஸ்ல ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது தான் அவங்க கிட்ட தன்னுடைய முடிவை சொல்றாரு ஜாக்மா. இந்த மாதிரி நான் நம்மளுடைய GHITC அப்படின்ற நிறுவனத்திலிருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அவருடைய ஊழியர்கள் 40 பேர் கொதிச்சு போயிட்டாங்க. தலைவரே, நீங்களே போயிட்டா எப்படி, நாங்களும் எங்க வேலையை ரிசைன் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ஜாக்மா. நம்ம நல்ல எம்ப்ளாயிஸை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சாரு. அதே நேரத்தில் இல்ல நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு எனக்கே தெரியல, அதனால இப்போதைக்கு நீங்க யாரும் உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ண வேணாம், காலம் வரும், நான் நல்ல பதிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பாய்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நம்ம ஜாக்மா. ஜாக்மாவோட 40 எம்ப்ளாயிஸும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க, தான் பார்த்து உருவாக்கிய ஒரு நிறுவனத்தை வேற ஒருத்தர்கிட்ட வித்துட்டு வரணும் அப்படின்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும். அப்படியே நொந்து போயிட்டாரு ஜாக்மா. அது மட்டும் இல்லாம கடன் அடைச்சது, ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பாக்கியெல்லாம் கொடுத்தது அப்படின்னு இப்ப அவர் கையில பெருசா பணமே இல்லை, சுத்தமா காசே இல்லை. அவர் புதுசா வேற எந்த பிசினஸும் இப்ப ஆரம்பிக்கவே முடியாது, ஏன்னா காசு இல்லை. அதனால திரும்பவும் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு ஜாக்மா. இப்போ ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு தன் கீழே அத்தனை பேரை வேலை வாங்கிட்டு திரும்பவும் நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னா அது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அந்த கொடுமையை தான் இப்போ அனுபவிக்க போறாரு ஜாக்மா. ஜாக்மா திரும்பவும் வேலைக்கு போனாரா? அப்படி ஜாக்மா வேலைக்கு போனார்னா என்ன வேலைக்கு போனாரு? இல்ல ஜாக்மா திரும்பவும் கம்பெனி ஆரம்பிச்சாரா, பிசினஸ் பண்ணாரா? அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்.